வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மலைகளின் இளவரசி கொடைக்கானலுக்கு ஒரு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? சூப்பர். அப்போ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஏன்னா இந்த பதிவுல உங்க கொடைக்கானல் ட்ரிப்ப சும்மா ஒரு ஊர் சுத்தி பார்க்கறதா இல்லாம ஒரு செம்மையான அனுபவமா மாத்துறதுக்கு சில டிப்ஸ் பார்க்க போறோம். இப்ப பாருங்க, கொடைக்கானல்னு சொன்ன உடனே நம்ம மனசுல என்ன வரும்? லேக்ல போட்டிங், கோக்கஸ் வாக்ல ஒரு வாக், அப்புறம் அந்த பைன் ஃபாரஸ்ட், சரிதானே? ஆனா இதெல்லாம் தாண்டி இந்த டூரிஸ்ட் கூட்டம் எல்லாம் இல்லாத மறைஞ்சு கிடக்கிற இன்னொரு கொடைக்கானல் இருக்குங்க. அட ஆமாங்க, அத எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, அதுக்கு முன்னாடி முதல்ல எல்லா டூரிஸ்டும் போற நமக்கு நல்லா தெரிஞ்ச கொடைக்கானல்ல சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். மலைகளின் இளவரசின்னு இதுக்கு எதுக்கு பேர் வச்சாங்கன்னு இந்த இடங்களை பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும். கொடைக்கானல் லேக்ல போட்டிங் போறது, கோக்கஸ் வாக்ல அப்படியே மேகத்துக்குள்ள நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலு, பிரையண்ட் பார்க்ல கலர் கலரா பூக்கள், அப்புறம் அந்த பில்லர் ராக்ஸோட கம்பீரம், அடடா! இந்த இடங்கள்லாம் நிஜமாவே ரொம்ப அழகுதான், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா ஒரே ஒரு சின்ன பிரச்சனை, எப்ப போனாலும் கூட்டம் அள்ளும் இல்லையா? சரி, இந்த டூரிஸ்ட் கிரவுட்லேருந்து தப்பிச்சு ஒரு அமைதியான நிம்மதியான கொடைக்கானலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது எப்படின்னு பார்க்கலாமா? நீங்க நினைக்கிறத விட இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அந்த அமைதியான அனுபவத்துக்கான சாவி பேரிஜம் ஏரிக்கிட்ட தான் இருக்கு. இது ஒரு ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள இருக்கு. அதனால உள்ள போகணும்னா நமக்கு ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் வேணும். பர்மிட்டா? ஐயையோ, அதுக்கு அலையணுமே, பெரிய வேலையா இருக்குமேன்னு தானே யோசிக்கிறீங்க. ஆனா உண்மையில அப்படி இல்லவே இல்ல. நிறைய பேர் இது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நிஜத்துல இது எவ்ளோ சிம்பிள்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, ரொம்பவே சிம்பிள். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். காலையில ஒரு 9:30 மணிக்குள்ள மூஞ்சுக்கல்னு ஒரு இடம் இருக்கு. அங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு போங்க. ஒரு ஃபார்ம் தருவாங்க. அதுல உங்க பேரு, வண்டி நம்பர் இதெல்லாம் ஃபில் பண்ணி ஒரு சின்ன ஃபீஸ், அதாவது ஒரு காருக்கு 150 இருந்து 200 ரூபீஸ் வரைக்கும் இருக்கும். அதை கட்டி அங்க இருக்கிற ஆஃபீஸர் கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கினா போதும். அவ்வளவுதாங்க விஷயம். இது நான் சும்மா சொல்லலைங்க. ஒரு டிராவல் வெப்சைட்ல நேர்ல போய் பெர்மிட் வாங்கின ஒருத்தரோட அனுபவம் இது. அவர் என்ன சொல்றாருன்னா, மொத்த வேலையுமே ஒரு 10-15 நிமிஷத்துல முடிஞ்சிடுச்சு. அங்க இருந்தவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஈஸியா வேலையை முடிச்சு கொடுத்தாங்க. இப்ப சொல்லுங்க, இது எவ்ளோ சுலபம்னு புரியுதில்ல? அந்த 10 நிமிஷ ப்ராசஸ்க்கு நமக்கு கிடைக்கிற பரிசு என்ன தெரியுமா? இந்த அற்புதமான வியூஸ் தான். சைலண்ட் வேலி, கேப்சூல் ஃப்ளை, பேரிஜம் லேக் வியூ, அடடா! ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டும் வேற லெவல் அழகுங்க. டூரிஸ்ட் கூட்டமே இல்லாம இயற்கையோட நீங்க மட்டும் தனியா இருக்கிற ஒரு சூப்பரான வாய்ப்பு இது. சரி, இப்போ கொடைக்கானல் எக்ஸ்பீரியன்ஸ்ல அடுத்த லெவலுக்கு போலாமா? கொஞ்சம் அட்வென்ச்சர், கொஞ்சம் த்ரில் எல்லாம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது. அதாவது கைடு கூட போற ஜீப் சஃபாரி மூலமா மட்டுமே பார்க்கக்கூடிய இடங்கள். ரெடியா? கொடைக்கானலோட 2 விண்ண முகங்களை இப்ப நாம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு பக்கம் கிளாசிக் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ், இன்னொரு பக்கம் ஆஃப் ரோட் சஃபாரி. ஒன்னு ரொம்ப அமைதியான அழகு, இன்னொன்னு அடர்ந்த காட்டுக்குள்ள போற ஒரு செம்ம த்ரில்லான சாகசம். வழக்கமான டூர்ல என்ன இருக்கும்? தூரத்துலேருந்து பில்லர் ராக்ஸோட அழக ரசிக்கிறது, குணா கேவுக்கு வெளியே நின்னு ஒரு போட்டோ எடுக்கிறது, பைன் ஃபாரஸ்ட்ல ஒரு வாக் போறது, கிரீன் வேலி வியூல நின்னு வேடிக்கை பார்க்கறது. இதெல்லாம் ரொம்ப சேஃப், ஃபேமிலியோட போறதுக்கு கரெக்டா இருக்கும். ஆனா இந்த ஆஃப் ரோட் சஃபாரி இருக்கே, அது டோட்டலா வேற மாதிரி. கரடு முரடான காட்டு பாதைகள்ல ஜீப்ல போறது, காட்டெருமை, நீலகிரி லங்கூர் மாதிரியான வனவிலங்குகளை அதோட இடத்துலயே நேர்ல பாக்குறது, அங்க வாழ பழங்குடி மக்களோட கிராமங்களுக்கு போய் அவங்க வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கிறதுன்னு, இது வெறும் ஒரு டூர் இல்ல, ஒரு ஆழமான அனுபவம். சரி, இதுல ட்ரெக்கிங் விரும்புறவங்களுக்கு ஒரு சூப்பர் நியூஸ் இருக்கு. தமிழ்நாடு அரசோட ட்ரெக் தமிழ்நாடுன்னு ஒரு போர்ட்டல் இருக்கு. இதுல ஆன்லைன்லயே ரொம்ப பாதுகாப்பான அங்கீகரிக்கப்பட்ட மலையேற்ற பாதைகளை நீங்க புக் பண்ணிக்க முடியும். சோ ட்ரெக்கிங் லவர்ஸ் இத மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து நாம கொடைக்கானலோட ரொம்பவே ஃபேமஸான ஆனா அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு இடத்த பத்தி பேச போறோம். இது ஒரு ஜாலியான விஷயம் இல்ல, ஒரு ரெஸ்பான்சிபிள் டிராவலரா நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு எச்சரிக்கை. குணா குகைகள். இதுக்கு முன்னாடி இதோட பேரு டெவில்ஸ் கிச்சன். 1821லேயே இது ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஆனா குணா படம் வந்ததுக்கு அப்புறம் தான் இது ரொம்ப பாப்புலர் ஆச்சு. இந்த புகழுக்கு பின்னாடி நிறைய சோகமான கதைகளும் இருக்கு. சமீபத்துல வந்த மஞ்சுமல் பாயஸ் படம் கூட அப்படி ஒரு நிஜ சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுத்ததுதான். 16. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2016 வரைக்கும் கிடைச்ச ரெக்கார்ட்ஸ் படி 16 பேர் இந்த குகைக்குள்ள போய் காணாம போயிருக்காங்க. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, இது ஒரு ரொம்ப சீரியஸான எச்சரிக்கை. அந்த குகையோட ஆழமும் ஆபத்தும் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டது.
அதனால ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட பாதுகாப்புக்காக அந்த குகையோட நுழைவாயில அரசாங்கம் நிரந்தரமா மூடிட்டாங்க. இப்போ நீங்க தூரத்துல இருக்கிற வியூ பாயிண்ட்ல இருந்து மட்டும்தான் அதை பார்த்த முடியும். தயவு செஞ்சு இந்த விதிகளை மதிச்சு நடங்க. அட்வென்ச்சர்ங்கிற பேர்ல ஆபத்தை விலை கொடுத்து வாங்க வேண்டாம். சரி, இப்போ இவ்ளோ விஷயங்களை நாம பார்த்திருக்கோம். இனிமேல் முடிவு உங்க கையில தான். அடுத்த தடவை கொடைக்கானல் போகும்போது நீங்க எந்த மாதிரி ஒரு அனுபவத்தை தேர்ந்தெடுக்க போறீங்க? இந்த அட்டவணைய பாருங்க, இது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா சொல்லுது. நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைமர் அல்லது ஃபேமிலியோட போறீங்கன்னா கிளாசிக் டூர் உங்களுக்கு பெஸ்ட். இல்ல எனக்கு அமைதி வேணும், இயற்கையை ரசிக்கணும்னு நினைச்சா பேரேஜ் மேரிக்கு போறது சரியான சாய்ஸ். அட இல்லவே இல்ல, எனக்கு த்ரில் வேணும், புதுசா ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஜீப் சஃபாரி தான் சரியான தீனி. ஆக மொத்தத்துல என்ன சொல்ல வரோம்னா, கொடைக்கானல்ங்கிறது ஒரே ஒரு ஊர் இல்ல, அதுக்குள்ள பலவிதமான அனுபவங்கள் ஒழிஞ்சிருக்கு. பரபரப்பான டூரிஸ்ட் ஸ்பாட்ல இருந்து அமைதியான காடுகள் வரைக்கும், ஆழமான கலாச்சார அனுபவங்கள் வரைக்கும் ஒரே இடத்துல பல பயணங்களை கொடைக்கானல் நமக்கு கொடுக்குது. அப்போ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. அடுத்த தடவை நீங்க மலைகளின் இளவரசியா பார்க்க போகும்போது எந்த சாகசத்தை தேர்ந்தெடுக்க போறீங்க? வழக்கமான வழியில போவீங்களா, இல்ல ஒரு புது வழியில உங்க பயணத்தை மாத்தி அமைக்க போறீங்களா? யோசிச்சு சொல்லுங்க.